ஒரு காலத்தில் மாயவனம் ஒன்றில் மின்மினி என்று அழைக்கப்படும் இளவரசி வாழ்ந்தாள். ஒருநாள் வானத்திலிருந்து ஒளிரும் ஒரு நட்சத்திரம் மெதுவாக கீழே விழுந்தது. அது ஒரு நட்சத்திரக் குழந்தை. அவனுடைய பெயர் மாயன். ஆனால் அவன் ஒளி மங்கிக் கொண்டிருந்தது. நான் மீண்டும் வானத்துக்குப் போக முடியவில்லை என்று மாயன் கவலையுடன் சொன்னான். மின்மினி அவனை கையில் பிடித்து அன்பாக சொன்னாள். கவலைப்படாதே மாயன், உனது ஒளியை மீட்டுத்தர நான் உதவுவேன். இருவரும் பயணத்தைத் தொடங்கினர். அவர்கள் நடந்தபோது ஒரு அழகான வண்ணமயில் அவர்களைத் தடுத்து நின்றது. அது தனது வானவில் நிற சிறகுகளை விரித்து சின்ன குரலில் சொன்னது, ஒளி போகலாம், ஆனால் நம்பிக்கை போகக்கூடாது. அந்த வார்த்தைகள் மாயனின் மனதுக்கு தைரியமளித்தது. மயில் அவர்களுக்கு பாதையை திறந்தது. அவர்கள் ஒளிமலைக்கு சென்றபோது ஒரு பெரிய நிழல் உருவம் தோன்றியது. அவன் நிழல் காவலன். இங்கே யாரும் எளிதாக செல்ல முடியாது என்று அவன் குரல் முழங்கியது. ஆனால் மின்மினி துணிவுடன் முன்னின்று, என் நண்பனை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னாள். அவளின் உண்மை மனதை பார்த்த காவலன் மெல்ல புன்னகைத்து மறைந்தான். மின்மினியும் மாயனும் மலையின் உச்சிக்கு சென்றார்கள். அங்கே ஒரு சிறிய ஒளிக்கல் மிதந்தது. மாயன் அதை தொட்டவுடனே அந்த ஒளி மாயனுக்குள் சென்றுவிட்டது. மின்மினி, என் ஒளி திரும்பிவிட்டது என்று மாயன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். அவன் மெதுவாக வானத்தை நோக்கி பறந்தான். வானம் முழுக்க புதிய நட்சத்திர ஒளி பரவியது. மின்மினி மேலே பார்த்து சின்ன புன்னகையுடன் சொன்னாள், வானத்தில் இன்னொரு விளக்கு, என் நண்பன் மாயன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.